ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு குத்து சண்டை போட்டி பாக்ஸிங் மேட்ச் நடந்துச்சு. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக் டைசன், அப்புறம் பிரபல யூடியூபர் ஜேக் பால், அவங்க 2 பேருக்கும் தான் இந்த பாக்ஸிங் மேட்ச் நடந்தது. பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட பாக்ஸிங் மேட்சாக இருந்துச்சு. 58 வயசான மைக் டைசன் 2005க்கு பிறகு அவர் வந்து பாக்ஸிங் மேட்சை விட்டு வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்சில் கூட கலந்துக்கிட்டதில்ல. இதெல்லாம் பொருட்படுத்தாமல் பிரபல யூடியூபர் ஜேக் பால் அவங்க விடுத்த சவாலை ஏற்றுக்கொண்டு 57 வயதான மைக் டைசன் போட்டிக்கு போகிறாரு. இது வரைக்கும் டைசன் அவர்கள் வந்து 59 ஹெவி வெயிட் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து 50 போட்டியில் வந்து வின் பண்ணியிருக்காரு, 7 போட்டியில் லாஸ் பண்ணியிருக்காரு, 2 போட்டியில் வந்து டிராவில் முடிஞ்சிருக்கு. இவர் வெற்றி பெற்ற 50 போட்டியில் 22 போட்டியில் நாக் அவுட் முறையில் வெற்றி பெற்றிருக்காரு. அந்த 22 நாக் அவுட் முறையில் 12 போட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நாக் அவுட் பண்ணிடுவார். எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான்ட்ட அவர் வயசில் பாதி தான் இருக்குது ஜேக் பாலுக்கு. அவர் வந்து போட்டிக்கு கூப்பிட்றாரு, சவால் விடுறாரு. நான் வர்றேன் சவாலுக்கு, தனியாக வர்றேன் அப்படின்ட்டு மைக் டைசன் அவர்களும் போயிருக்காங்க. அந்த ரியாக்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்போ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Requested the 2-minute rounds, wanting to see more action. He just landed the overhand right, testing the beard of Paul early. And everybody was saying, nice shot by Jake Paul. Right hand by Paul, that is his most effective. Land this jab right there that really knocked Jake back. I think that's his most effective punch of the round. Somebody. Yeah, the right hand grazes Mike Tyson by Jake Paul. That would have been a good shot had it been on the chin. So Mike barely escaped that one. Through 2 rounds, Jake Paul 12 of 53, 23%. Tyson coming out aggressively. Tyson 7 of 34, 18%. So Tyson is averaging more punches than he did in that fight with McBride and in the exhibition against Roy Jones, where he averaged 24 punches around. Like I said, I don't like the fact that they keep messing with that mouthpiece. That Oh, ain't good. left hook, triple left hook by Paul. Oh, Mike's He hurt. wobbled Mike is Tyson. hurt. Mike's hurt. He see Jake Paul land a beautiful jab with right hand first. Right there, and knocked Mike off balance 2 times. And Mike was highly off balance right there. I don't like how his legs look. Jake Paul, you're right, Roy. He's turning into a boxer. Yep. Oh, good shot by And Mike. again, the left hook. Good shot by Mike. Don't measure. Referee Mark Calloy warning Paul not to measure. Well, he measured him, and then he hit him with a right and left. Tyson coming forward, but Paul is landing. Here we see Jake Paul land throwing a jab hook right hand, followed by a hook. The last hook was cool. Wasn't a real power shot, but it was a good hook. Well, Father Time is unbeaten for a reason, everybody. That's right. Mike taking those shots, though. 10 seconds, Warriors. Oh, wow. Tyson's final victory was against Clifford Etienne, the show of respect. That fight lasted 49 seconds. This one goes 16 minutes. Judge David Yakubuchi sees the contest 80-72, while judges Lawrence Cole and Jesse Reyes see it 79-73, declaring your winner by unanimous decision, Jake El Gallo Paul. காய்ஸ், இந்த மேட்சை முடிஞ்ச பிறகு மைக் டைசன் சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் தோத்தாலும் ஜெயிச்ச மாதிரி தான். 58 வயசான எனக்கு நாக் அவுட் முறையில் இந்த மேட்ச் தோக்காது மிகப்பெரிய எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காய்ஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? 58 வயசில் என்னால் நடக்கக்கூட முடியுதான்னு தெரில. இவர் வந்து பாக்ஸிங் மேட்சில் அதுவும் ஒரு நாக் அவுட் முறையில் தோக்காமல் தோல்வியிலையும் ஒரு மகுடத்தை சூடிட்டு போயிருக்காரு மைக் டைசன் அவர்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கைலாஷ். நன்றி, வணக்கம்.